அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய குரலின் அரசியல் சதுரங்கத்தில் அரசியலில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்பு முதலாவது சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏவான கருப்பையா அவர்கள் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டு அனைத்து எம்எல்ஏக்களும், அதாவது வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்பொழுது அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதாவது இந்த பக்கம் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை தலைவராக நியமித்து அவர் பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏவோட வந்தார். அங்கே நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை தலைவராகவும், அதுக்கப்புறம் கொறடாவாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர வந்தாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க இபிஎஸ் தலைமையில் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஆல்ரெடி ஒரு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பின்பு அங்கே பல புகழ்ச்சிகள் போயிட்டு இருந்தது. அதுபோலவே இபிஎஸ் தரப்பு ஒரு பக்கமும், இந்த பக்கம் சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் தரப்பில் ஒரு கூட்டமும் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சட்டசபையில் அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு கூடுகிறதா இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பதவி ஏற்க வரும் பொழுது விஜய் அவர்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு போனார்கள். ஆனால் இங்கே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு, அதாவது விஜய் கிட்ட என்ன பேச போறாரு, அவர் வணக்கம் செலுத்துவாரா, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆனால் சூப்பரான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அவரு தான் ஆல்ரெடி துணை முதல்வர். ஏன்னா அவங்க பரம்பரையா வந்தாங்கல்ல, அதனால அந்த இது இருக்குதானே செய்யும். உடனே கண்ணாடி வச்சிருந்தாரு. கண்ணாடி அப்படியே கீழே இருந்து போட்டு போற மாதிரி போயிட்டு போய் ஏனோதனோன்னு ஒரு பதவி ஏற்றுட்டு வந்துட்டாருங்க. விஜயை கண்டுக்கவே இல்லை. ஆனால் விஜய் இதை பற்றி கவலைப்படுவாரா? கவலைப்பட மாட்டார். இது நம்ம நல்லாவே தெரியும். நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் வச்சுங்களேன். ஏன்னா இங்கே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாலுமே இங்கே விஜய் அவர்கள் தான்ப்பா முதல்வர். நீங்கள் கத்துன்னு கத்துனாலுமே அவர் கையெழுத்திடும் விஷயங்கள் தாங்க நடக்கும். அதாவது அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமே வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொன்ன விஷயங்களும் சரி, அவர் பேசின விஷயங்களும் சரி, மக்களிடையே எதிர்பார்ப்பு கூடியிருக்க விஷயங்களும் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வரும்பொழுது அங்கே ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இபிஎஸ் வரும்பொழுது அதாவது விஜய் அது எம்எல்ஏக்கள் இருக்கும் பக்கத்தில் பார்த்து விஜயை பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்து கையெழுத்து கும்பிட்டார். யாருமே கண்டுக்கலைங்க. ஏன் கண்டுகவில்லை என்றால், விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் வேலுமணி தரப்புல ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நம்ம தான் என்ன பண்றோம், இந்த பக்கம் டிஎம்கே சைடே போயிட்டாங்க, ஏடிஎம்கே சைடு போகவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நானும் சொல்லியிருக்கேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை. அதாவது சிவி சண்முகமும் வேலுமணி அவர்களும் சேர்ந்து இந்த பக்கம் வருவதற்கு முயற்சி எதிர்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் தான் தவிர, ஆனால் முழுக்க செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. பேசும் பொழுது இபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த மறுப்பு தெரிவித்ததுனால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஒரு லைட்டாக விஜய் அவர்கள் புன்னகை செய்தார், அவ்வளோதான் வச்சுங்களேன். ஆனால் ரொம்ப மன வருத்தத்துடன் இபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்து கொண்டு வந்து விட்டார். இந்த பக்கம் ஓபிஎஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து நன்றி செலுத்தினார். விஜய் அதற்கு பார்த்தீங்கன்னா உடனே நன்றி செலுத்தினார். அதுக்கப்புறம் ராஜ பரம்பரையில் நம்ம செந்தில் பாலாஜி அவர் யாருமே கண்டுக்கல, அப்படியே போயிட்டு வந்துட்டாரு. எப்படி உதயநிதிக்கு இவர் தாத்தான்னு வச்சுங்களேன், இவருக்கெல்லாம் பின்னாடி இருக்குது. இப்போ இந்த யார் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், இதற்கு பின்னாடி நடந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ரியாக்ஷனை வச்சு நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? அதற்கப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்ததுங்க. அது என்னன்னா, நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மற்ற எம்எல்ஏக்கள்லாம் வரும்பொழுது அந்த சட்டப்பேரவைக்கு முன்னாடி அந்த படிக்கட்டு ஏறும் பொழுதே பார்த்தீங்கன்னா வணங்கி, அதாவது தொட்டு வணங்கி சில பேர் மண்டிட்டு கும்பிட்டு விட்டு உள்ள வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஆனால் நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் மக்களுக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கும். ஆனால் இந்த சட்டசபை, இந்த சட்டப்பேரவை, இதுக்கெல்லாம் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரிகிறது. அங்க ஒரு மக்கள் தான் உங்களை போய் உட்கார வைக்கிறாங்கன்றதை உணர்ந்துட்டு நீங்க போனீங்கன்னா பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி செலுத்துறீங்க. ஆனால் இந்த மக்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஊழலும் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சிக்கு நீங்க துணையாக நின்றீர்கள் என்றால் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளும் சட்டம் ஒழுங்கும் எல்லா விஷயங்களும் சேர்ந்து விடும். ஆனால் இவங்க கும்பிட்டாங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு நமக்கு தெரியவே இல்லைங்க. அந்த மக்களுக்கு இது வரைக்குமே மேக்சிமம் பேர் வெற்றி பெற்ற பின்பு நன்றி செலுத்துவாங்களான்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததில்லை. இப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக நடக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் பதவியேற்றவுடன்
பார்த்தீங்கன்னா திருச்சியில் எஸ்பி அவர்கள் வெறும் 300க்கும் மேற்பட்ட இந்த ரவுடிகள் பார்த்தீங்கன்னா செயின் பறிப்பு பைக் தடுறவன் இது எல்லாருமே இந்த கஞ்சா கோஷ்டி இவங்க எல்லாம் அழைத்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி வேற இப்போ சட்டங்கள் வந்து வேறு விதமாக இயற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் தண்டிக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும் சொல்லி 300 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரவழைத்து, அதாவது வரவழைத்துன்னா போய் கூட்டிகிட்டுலாம் வரல, ஆல்ரெடி இவங்களுக்கு யாருன்னு தெரியும், இவங்கெல்லாம் சப்போர்ட் இருந்தது யாருன்றது இப்போ நீங்கள் பார்த்துங்க மக்களை. எந்த ஆட்சியில் இவங்கெல்லாம் வந்து தெரிந்து வெளியில் விட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ கூப்பிட்டு முதல்ல வார்னிங் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே சட்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் விஜய் அவர்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க குடும்பம்லாம் பாதிக்கப்படும். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதை பண்ணீங்கன்னா உள்ளதான் போவீங்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்குவாரி விஷயத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த கல்குவாரி வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்பதற்கு முன்பாகவே அங்கே இருக்கும் தருமபுரி எஸ்பி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவையில், இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தடை செய்து விட்டார்கள். 10க்கும் மேற்பட்ட லாரிகள் இன்று மட்டும் வந்து பிடிபட்டிருக்கிறது. அப்போது கல்குவாரி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, விஜய் வந்து இன்னும் நிறைய அறிக்கைகளை வெளியிடலை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்களேன். நேற்று இன்னொரு விஷயம் நடந்தது, அதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்குவேன், அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் அதாவது பாலியல் வன்கொடுமையை தடுப்பது குறித்தும் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார்ல, அது வந்து நேரடி கட்டுப்பாட்டில் எனக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே நடக்கும் சம்பவங்களுக்கு நேரடியாக போகணும், அவங்க பாதிக்கப்பட்டவங்களை விசாரித்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதைத்தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள், அதாவது இந்த கஞ்சா, பார்த்தீங்கன்னா ஹெராயின், இது போன்ற விஷயங்கள் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடினால் உளமாடினால், அதாவது பயன்படுத்தினால் கொண்டு வருபவர்கள் எடுத்துக்கொண்டு போவர்கள் இவங்களை எல்லாம் நீங்கள் கண்காணித்து பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்திருக்கிறார். இந்த தனிப்படை விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும், அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையும், இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விஜய் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் மற்றெல்லாம் சரியாக இருக்கும் கூறியிருந்தார்ல, அதெல்லாம் அவர் கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்திருக்காரு. அதற்கப்புறம் முதன்மை செயலாளராக 2 பேரை தேர்வு செய்திருக்கிறார். இந்த 2 பேரில் செந்தில்குமார்னு ஒருத்தர் ஐஏஎஸ் அவர்கள், ரொம்ப 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 நேர்மையானவர், சகாய எம்எஸ் எப்படியோ அதுபோல் உள்ளவர், அவரை தேர்வு செய்திருக்கிறார். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதன்மை செயலாளராக லட்சுமி பிரியா அவர்கள் வந்து தேர்வு செய்திருக்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறையில வந்து முக்கியமான பொறுப்பை வகித்தவர். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது விஜய் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே இங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புதிதாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளை அறிக்கை விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெள்ளை அறிக்கை வந்து அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளே, அதாவது இந்தியா முழுமைக்குமே இதை பார்க்குறாங்க. அப்போ வெள்ளை அறிக்கைனா என்ன அப்படின்றத மக்கள் சில பேர் வந்து இதை கேள்வி எழுப்புறாங்க. எங்களுக்கு தெரியலைங்க வெள்ளை அறிக்கைனா என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன். அப்போது வெள்ளை அறிக்கை வந்து எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்திலிருந்தே, அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம இந்தியாவை ஆளும் பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல வந்து வெள்ளை அட்டையுடன் தான் நிறைய அறிக்கையை வெளியிடுவாங்க. அப்படி வந்ததுதான் இந்த வெள்ளை அறிக்கைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வெள்ளை அறிக்கையில என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெளியிட இருக்கிறார் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு துறையிலும் நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, அங்கே எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, வரவு என்ன செலவு என்ன அப்படின்றதான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் ஊழல் நடந்து நமக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அந்த மின்சாரத்துறை அமைச்சர் யார்? நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ண விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். அதாவது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு வந்து 7 லட்சம் சில்லறதாங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வருது. ஆனால் 12 லட்சம் சில்லறை கொடுத்து இவர் வாங்கியிருக்காரு. அப்போது 3லேருந்து 3.5 லட்சம் வந்து எப்படி எங்கே போனது தான் ஊழலை சேர்ந்தது. அப்போது 387 கோடி சில்லறை வந்து ஊழல் நடந்திருப்பதாக, அதாவது சிபிஐ விசாரணை வரைக்கும் போய் நிலுவையில் இருக்கிறது. இது அறப்போர் இயக்கமும் ஏடிஎம்கே சார்ந்தவர்களும் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார்கள். அப்போது இங்கெல்லாம் எப்படி ஊழல் நடந்தது? இது எப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்சம் அப்படின்னு வச்சுங்களேன், இவங்க 12 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் பண்ணும் விஷயங்களுக்காக தான் இங்கே கடன் சுமை அதிகரித்திருக்கிறது. அப்போது இந்த அமௌண்ட்டு ஒருவேளை நீங்கள் 12 லட்சக்கே கொடுத்தாலுமே எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க?
26லேருந்து 36 நிறுவனங்கள் ஒரே ரேட்டை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 12 லட்சத்துக்கு மேலே. அப்போது நடைமுறை விலை வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சில்லறை அப்படிங்கும்போது எப்படி எல்லா நிறுவனங்களும் 12 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க? அப்போ ஒரு நிறுவனத்தை தான் அங்கே வாங்க போகிறாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்கள்கிட்ட இவங்க எந்த மாதிரி பேரம் பேசுவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அவங்க பேரம் பேசிட்டு ஓரம் கட்டிட்டு இந்த பக்கம் ஒரு நிறுவனத்துக்கிட்ட மட்டும் வாங்கிடுவாங்க. அப்போது இங்கே எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது? அதாவது நம்ம சொன்ன மாதிரி 387 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறது. அப்போது 387 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குதுன்னா அப்போது இது யார் செய்த தவறு? அமைச்சர் செய்த தவறு. இது ஒட்டு மொத்தமாக எல்லா துறைகளிலும் எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, எந்த அளவுக்கு வரவு, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வரவு எந்த அளவுக்கு வந்திருக்கு, செலவு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இதில் வெளிப்படையாக இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிடலாம். அதை தான் விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். கண்டிப்பாக கூடிய விரைவில் போன ஆட்சி காலத்தில் நடந்த ஒட்டுமொத்த வரவும் செலவும் எந்தெந்த துறையில் என்னென்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக வெளியிட இருக்கிறார். அது வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் பூகமே வெடிக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் இது நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா அடிக்கடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே வெள்ளை அறிக்கை வந்து விட வேண்டும், வெள்ளை அறிக்கை விட வேண்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் 2021 ஒரு வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் நஷ்டம் ஏற்பட்டதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஒரு துறையில மட்டும், மற்ற எல்லா துறைகளிலும் எடுத்தால் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்னன்னு எடுத்தா என்ன ஆகுன்னு பாருங்களேன். இதுதான் மக்கள் ஆட்சி, மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி. இதுதான் வந்து அதாவது அரசு நடத்தும் விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும், பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றதாங்க இது அர்த்தம். வேற ஒன்றுமே கிடையாது. கூடிய விரைவில் விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின்பு இந்த டிஎம்கே ஆட்சியின் அவலங்கள் என்ன அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த 200 யூனிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலவசம், அதாவது 500 யூனிட் பயன்படுத்தவர்கள் வந்து 200 யூனிட் இலவசம், 300 யூனிட்டுக்கு மட்டும் காசு கட்டினா போதும்னு சொன்னார் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம திருமாவளவன் வந்து ஒரு பொருளை கிளப்பி விட்டார். அது 2 விஷயத்துக்கு. அது இன்னொரு விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இதில் பொருளை கிளப்பி விட்டார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதில் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாவே இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா 100 யூனிட்டும் ஃப்ரீ தானே. ஆனால் இவங்க வந்து அதை தனியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரூமரை கிளப்பி விட்டு இந்த பக்கம் டிஎம்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா கூக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சா, அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. எப்படி நீங்கள் 100 யூனிட் எப்பவுமே ஃப்ரீ தான், 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க 200 யூனிட் ஃப்ரீ தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது கிளப்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்குத்தான் திருமாவளவன் அவர்களை அவர் கூடயே வச்சுட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் பாடினது, தமிழ் தாய் வாழ்த்து, இந்த விஷயங்கிறது பார்த்தீங்களா, அதில் வந்து உண்மையிலேயே வந்தே மாதரம் வந்து பாடினதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் பாடப்பட்டது. அதே மாதிரி இறுதியிலும் அதான் பாடப்பட்டது. 3வதாக பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதை விசாரிக்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. அது என்னன்னா வந்தே மாதரம் பாடலை எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து இதை ஒழிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவித்திருக்கிறது. அதன் பேரில் வந்து ஆதவ அர்ஜுனா உட்பட அனைவருமே ஆளுநரிடம் பேசியிருக்கிறார்களாம். ஆனால் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சுற்றறிக்கை விட்டதின் பேரில் தான் நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் சொல்லி உத்தரவிட்டிருக்காராம். இதன்படி தான் வந்தே மாதரம் பாடல் முதல் பாடப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு பின்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுன்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இது இனிமேல் வரும் காலங்களில் தவிர்க்கப்படும். முதலிலேயே நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பார்த்தீங்கன்னா ஒழிக்க செய்வதற்கு பாடுவதற்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் சட்ட ரீதியாக என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர எடுத்ததையுமே வந்து நம்ம தமிழ்னு இந்த கலைஞர் சொல்லி நம்மளாம் வந்து எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரோ அதே விஷயத்தை திரும்ப கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு தமிழன், அதாவது எந்த கட்சியும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு ஆட்சி அமைத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக முதல் நாளே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ரொம்ப பூதாகரமாக்காமல் பார்த்தீங்கன்னா நாசூக்காக கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது தமிழை வைத்து இங்கே அரசியல் பண்ணி தான் தமிழை நாசமாக்கியிருக்கிறார்கள். அதை நான் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதற்கும் கூடியவர்கள் விஜய் அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பான்றதை எதிர்பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தாங்க, ஏடிஎம்கே 2ஆக பிரிந்து விட்டது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதாவது சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள் தரப்பில் ஒரு தரப்பும், இங்கே இபிஎஸ் தரப்பும் வந்து பிரிந்து விட்டார்கள். அப்போ இங்க இபிஎஸ் தரப்பில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள், இங்க சிவி சண்முகம் வேலுமணி தரப்பில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகம் வேலுமணி அவர்கள் தரப்பில் வந்து 35லிருந்து 36 எம்எல்ஏக்கள்
தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு தரப்போகிறார்கள் அப்படின்ற விஷயம் வெளிவந்திருக்கிறது. சட்டசபை முடிவதற்குள் அல்லது சட்டசபை முடிந்ததற்கு பின்பாக உடனடியாக விஜய் அவர்களை சந்தித்து 35 36 எம்எல்ஏக்களும் ஆதரவு கடிதத்தை கொடுக்க இருக்கிறார்கள். இந்த தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஏனென்றால் 2 பக்கம் பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதில் தான் இபிஎஸ் அவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். ஆனால் இங்க சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் பிடிவாதத்துடன் இருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் அதாவது மார்டின் ஃபேமிலியில வந்தவங்க, அவர் மனைவி பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் அவர்கள் தொடர்ந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 4ஆம் தேதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற நாளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இன்றைய மாலையோ அல்லது நாளையோ இந்த விஷயங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயங்க. இதை நான் ஆரம்பத்திலே சொல்ல நினைச்சேன். அது என்னன்னா, இந்த பக்கம் நம்ம சிபிஐயும் சிபிஎம்மும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதாவது டிஎம்கே சொல்லி தான் அங்கே வந்துச்சுன்னு நினைக்கிறோம்ல, அது கிடையவே கிடையாது. அதாவது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எடப்பாடியார் தலைமையில் முதல்வராக டிஎம்கே ஆதரவு கொடுப்பது உறுதி செய்யப்பட்டது. இதை கேட்டுவிட்டு அதிர்ச்சி அடைந்து தான் சிபிஐயும் சிபிஎம்மும் கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். திருமாவளவன் அவர்கள் ஆனால் இதற்கு உடன்படவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கும் அவர் விருப்பப்படலன்னு சொல்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பிரஷர் கொடுத்து, நீங்கள் எங்கேயும் போகாமல் இருப்பதற்கு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் இந்த ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடும், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைத்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். அதற்கு தான் காலதாமதமே. இதை அவர் வெளிப்படைய சொல்லலை, நான் யோசிக்கணும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரே தவிர இங்க நடந்த விஷயங்கள் இதுதான். இதே போல ஏன்னா ஏடிஎம்கே சைடும் சி.வி. சண்முகம் அவர்கள் வேலுமணி அவர்கள் தலைமையில் யாராவது ஒருத்தர், அதாவது தற்போது வேலுமணி அவர்கள் தலைமையில் தான் சொல்றாங்க. ஆனால் சி.வி. சண்முகம் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தால் கூடிய விரைவில் இந்த 36 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து விட்டார்கள்னு வச்சுங்களேன். இப்போ 118 இருக்கிறது, அடுத்து 150க்கு மேலே போய்விடும். விஜய் 5 வருடங்களாக உங்களை எதுவும் பண்ண முடியாது. 2031 இத்தனை பேருமே சேர்ந்து கூட்டணி அமைப்பார்கள். அப்போ என்ன நடக்க போகிறது? மெஜாரிட்டியாக 200 தொகுதிக்கு மேலே சம்பவம் தான் பண்ண போறாரு. ஆல்ரெடி இப்பயே ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.